வித்யா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ரோஹிணி அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுருக்காங்க. அவங்கள நம்ம வீட்டில் தங்க வச்சா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு முருகன் தெளிவாக எடுத்து சொல்ல வித்யாவும் ரோஹிணிக்கு தங்க இடம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பாத்ரூமில் கொட்டுற தண்ணி கீழே நின்றுட்டு, ஏய் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு மனோஜ் கத்துறாரு. அவருக்கு மனசுக்குள்ளே உள்ள வெப்பம் தனியலை. ரோஹிணி அடுத்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி கொஞ்சம் பணம் கொடுத்து, இங்கே பாரு ரோஹிணி, உன்னை எங்கள் வீட்டில் தங்க வைக்க முடியாது. விஜயாவுக்கும் எனக்கும் 30 வருஷம் நட்பு, அதை எந்த காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க முடியாது. ஏற்கனவே அவளுக்கும் எனக்கு ஒரு சின்ன மனத்தாங்கல். உன்னை இங்கே தங்க வச்சா அவளை நான் பழிவாங்கிறத தப்பாக புரிஞ்சுப்பா. அது மட்டும் இல்லை, நீ பெரிய உண்மையை மறைச்சு தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்ல ரோஹிணி என்னோட சூழ்நிலை அப்படி ஆண்டின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, நாம் செய்கிற தப்புக்கு சூழ்நிலையே காரணம் காட்டக்கூடாது, சாரிமான்னு பார்வதி சொல்லிடுறாங்க. முத்து பயங்கர மன உளைச்சல்ல இருக்காரு. மீனா முத்தை சாப்பிட கூப்பிட முத்து கத்துறாங்க. மீண்டும் மீனா மன்னிப்பு கேட்குறாங்க. முத்து என்ன வேணாலும் செய்யலாம், ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், தப்பு செய்யலாம். ஆனால் கடைசியாக மன்னிப்புன்னு ஒன்று கேட்டால் செஞ்ச தப்பெல்லாம் சரியாயிடுமா? மீனா, உன்னை நான் ரொம்ப நம்பினேன், ஆனால் நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, என்கிட்ட சொல்ல வேண்டாம், எங்கள் அப்பா கிட்டேயாவது சொல்லியிருக்கலாம்ல. அவர் உன்னை எவ்வளோ நம்பினாரு, உன்னை மருமகளா இல்லை மகளாத்தான் பார்த்தாரு. இப்படி எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டேன்னு மனநொந்து பேசுகிறாரு முத்து. ரோஹிணி எடுத்து சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. ரோஹிணிக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்ல ரோஹிணி மறுக்க, இங்கே பாரு ரோஹிணி, காலையிலிருந்து அலைஞ்சு ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டேன், இப்போ சாப்பிடு, இது உன்னோட வீடு மாதிரி நினச்சிக்கோ, நீ விருப்பப்படுற வரையிலும் இங்கே தங்கலாம். அப்படின்னு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. ஒரு சின்ன பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் உன் கூட இருக்கேன், தைரியமாக இரு, எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. முத்து, மீனா, மீனாவோட அம்மா சந்திரா, மீனாவோட தங்க சத்யா, மனோஜோட பிய சந்தோஷ், ஜீவா எல்லாரும் மனோஜை பழசையெல்லாம் சொல்லி காட்டி கேவலமாக பேசுகிற மாதிரி மனோஜ் கனவு கண்டுட்டே கத்துறாரு. இப்போ யோசிச்சு பார்த்தா சிந்தாமணி விடுவாங்களா இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி விஜயா குடும்பத்தை பழி வாங்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க நம்ம சிந்தாமணி. அது புரியாமல் ரோஹிணி இருக்கிறாங்க. ரோஹிணியை பகடக்காயாக வச்சு இனிமே தான் சிந்தாமணியின் ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.